4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 18ஆம் பாகம், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், அதாவது வயர்லெஸ் தகவல் தொடர்பு. வயர்லெஸ் கம்யூனிகேஷன், அதாவது வயர்லெஸ் தகவல் தொடர்பு அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கம் ஆயிடுச்சு. நாம தகவல்களை தெரிஞ்சுக்கவும் ஒருத்தருக்கொருத்தர் தொடர்பு கொண்டு இணையவும் இது உதவுது. நாம வாழற இந்த டிஜிட்டல் உலகத்துல வயர்லெஸ் தகவல் தொடர்பை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்பவும் அவசியம். முதல்ல வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கம்பி இணைப்புகளை பயன்படுத்தாம ஒரு தகவலையோ இல்ல தரவுன்னு சொல்லக்கூடிய டேட்டாவையோ அனுப்புவதை குறிக்குது. இது சாதனங்கள் அல்லது அமைப்புகள், அதாவது சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இவற்றுக்கு இடையே உள்ள சிக்னல்களை அனுப்பவும் பெறவும் மின்காந்த அலைகள், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பயன்படுத்துது. வயர்லெஸ் தகவல் தொடர்புகள்ல தகவல்கள் சிக்னல்களா மாற்றப்பட்டு அது காற்று அல்லது ஸ்பேஸ் வழியா அனுப்பப்படுது. இது குறுகிய அல்லது நீண்ட தூரங்களுக்கு வசதியான மற்றும் நெகிழ்வான தொடர்பை அனுமதிக்குது. வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தொழில்நுட்பங்கள் நாம தொடர்பு கொள்ற விதத்துல புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது குரல், டேட்டா மற்றும் மல்டிமீடியா போன்ற விஷயங்களை கம்பி இல்லாம அனுப்ப உதவுது. வைஃபை, செல்லுலார் நெட்வொர்க்குகள், அதாவது நம்ம சொல்ற 2G, 3G, 4G மற்றும் 5G நெட்வொர்க்குகள், அதுக்கப்புறம் ப்ளூடூத் மற்றும் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய NFC, இவை எல்லாமே பொதுவான வயர்லெஸ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள். வயர்லெஸ் ஃபிடிலிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம வைஃபை அப்படின்னு சொல்றோம். வைஃபை ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ள கம்பி இல்லாம நாம இணையத்துடன் சாதனங்களை இணைக்க அனுமதிக்குது. மடிக்கணினின்னு சொல்ற லேப்டாப், நாம உபயோகிக்கிற ஸ்மார்ட் போன் மற்றும் பிற சாதனங்களுக்கு இணைய இணைப்பை வழங்க இது பொதுவா வீடுகள்ல, அலுவலகங்கள்ல, அதுக்கப்புறம் பொது இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. செல்லுலார் நெட்வொர்க்குகளை பொறுத்த வரைக்கும் மொபைல் தகவல் தொடர்புகளை செயல்படுத்துது. இது அழைப்புகளை மேற்கொள்ளவும் குறுஞ்செய்தின்னு சொல்லக்கூடிய SMSகளை அனுப்பவும் ஸ்மார்ட் போன்களில் இணையம்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட்டை அணுகவும் அனுமதிக்குது. இந்த நெட்வொர்க்குகள் குறிப்பிட்ட பகுதியில் கவரேஜை வழங்கும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட அடிப்படையான நிலையங்களை வரிசையாக கொண்டிருக்கு. நாம் உபயோகிக்கிற ப்ளூடூத் என்பது ஒரு குறுகிய தூர வயர்லெஸ் தொழில்நுட்பம். இது சாதனங்களை குறுகிய தூரத்தில் இணைக்கவும் டேட்டாவை பரிமாறவும் உதவுது. வயர்லெஸ் ஆடியோ ஸ்ட்ரீமிங், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஃபோன் அழைப்புகள் மற்றும் கீபோர்ட் இல்லை மவுஸ் மற்றும் ஸ்பீக்கர்கள் போன்ற பிற சாதனங்களை கணினி அல்லது ஸ்மார்ட் போன்களோட இணைக்க இது பொதுவாக பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் NFC என்பதும் ஒரு குறுகிய தூர வயர்லெஸ் தொழில்நுட்பம் ஆகும். இது சாதனங்களுக்கு இடையே தொடர்பு இல்லாத ஒரு தொடர்பை, அதாவது கான்டாக்ட்லெஸ் கம்யூனிகேஷனை செயல்படுத்துது. மொபைல் கட்டணங்கள், அணுகல் கட்டுப்பாடு அமைப்புகள், அதாவது ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் சாதனங்களுக்கு இடையே டேட்டா பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கு NFC உடைய சாதனங்களை ஒன்றோடு ஒன்று தட்டுவதன் மூலம் இதை நாம பயன்படுத்த முடியும். வயர்லெஸ் தகவல் தொடர்பு வசதி அப்படிங்கிறது இயக்கம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை உள்ளிட்ட பல நன்மைகளை கொண்டிருக்கு. கம்பிகளின் வரம்பு இல்லாம இணைந்திருக்கவும் தகவல்களை அணுகவும் தடையின்றி தொடர்பு கொள்ளவும் இது நம்மளை அனுமதிக்குது. வயர்லெஸ் தகவல் தொடர்பு நாம் மற்றவங்களோட எவ்வாறு தொடர்பு கொள்றோம் அப்படிங்கிறதுலேருந்து
தகவல்களை அணுகுவது மற்றும் பகிர்வது வர நம்ம வாழ்க்கையோட பல்வேறு அம்சங்களை மாற்றி அமைச்சிருக்கு. இருந்தாலும் வயர்லெஸ் தகவல் தொடர்புல தனியுரிமை, பாதுகாப்பு போன்றவற்றை நம்ம கவனத்துல கொள்ளணும். பாதுகாப்பான நெட்வொர்க்குகளை பயன்படுத்துவது, தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பது, அதே மாதிரி வயர்லெஸ் தகவல் தொடர்புடன் தொடர்புடைய சாத்தியமான அபாயங்களை கவனத்துல வச்சுக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஒயர்லெஸ் தகவல் தொடர்பு சாதனங்களுக்கிடையே தடையற்ற இணைப்பை செயல்படுத்துது. நாம் எங்கே சென்றாலும் இணைந்திருக்க அனுமதிக்குது. கம்பிகள் இல்லாமலே தொலைபேசியில் அழைக்கவும், செய்திகளை பகிரவும், இணையத்தை பயன்படுத்தவும் இது நமக்கு உதவி செய்யுது. செல்லுலார் நெட்வொர்க்கள் மூலமாகவோ இல்லை வைஃபை மூலமாகவோ ஒயர்லெஸ் தகவல் தொடர்பு நம்ம மற்றவங்களோட தொடர்பு கொள்ளவும், எந்த நேரத்திலையும் எந்த தகவலையும் அனுப்பவும் அணுகவும் முடியும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது நம்ம IoT அப்படின்னு சொல்லுவோம், இது வயர்லெஸ் தகவல் தொடர்பை சார்ந்து இருக்கு. இங்க சாதனங்களை IoT மூலமா ஒன்றோடு ஒன்று இணைக்கலாம். அந்த சாதனங்கள் ஒன்றோடு ஒன்று தனக்குள்ள தொடர்பை பகிர்ந்து கொள்குது. உதாரணமா ஸ்மார்ட் ஹோம்கள், நாம அணியக்கூடிய சாதனங்கள் மற்றும் வீட்டில் இருக்கும் சாதனங்கள் போன்றவை IoT-ய பயன்படுத்துது. இதன் மூலமா தகவல்களை பகிர்வதற்கும் தானாகவே இயங்குவதற்கும் வயர்லெஸ் இணைப்பை இது சார்ந்துள்ளது. உதாரணமா ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட்ஸ். உங்க ஸ்மார்ட் போனுடன் இந்த ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட்ஸை இணைக்கிறது மூலமா வயர்லெஸ் முறையிலேயே நீங்க உங்க ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட்ஸை தொடர்பு கொண்டு உங்க வீட்டோடைய வெப்பநிலையை தொலைவிலிருந்தே கட்டுப்படுத்த முடியும். ஒயர்லெஸ் தகவல் தொடர்பு மொபைல் பயன்பாட்டுக்கும் சேவைக்கும் முதுகெலும்பாக கருதப்படுது. ஏன்னா மொபைல் ஃபோன்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த பகுதியாக இப்போ மாறிடுச்சு. சமூக ஊடகங்களாகட்டும், ஆன்லைன் ஷாப்பிங், மெசேஜிங் சர்வீசஸ், அது மட்டும் இல்லாமல் OTT போன்ற ஸ்ட்ரீமிங் சைட்ஸ் வரையும் இந்த எல்லா சேவையும் பயன்படுத்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் தேவைப்படுது. ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், லேப்டாப் போன்ற மற்ற மொபைல் சாதனங்களில் இதை பயன்படுத்தவும் இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் சேவை நமக்கு தேவைப்படுது. வயர்லெஸ் தகவல் தொடர்பு நம்ம பொழுதுபோக்கு மற்றும் கேமிங்ல ஈடுபடுற விதத்தை மாற்றிருக்கு. வைஃபை அல்லது செல்லுலார் நெட்வொர்க்குகள் மூலம் இசை, வீடியோக்கள் மற்றும் திரைப்படங்களை ஸ்ட்ரீமிங் செய்து பார்க்கறது பொதுவாகிடுச்சு. இது பரந்த அளவிலான கண்டென்ட்களை நம்ம தேவைக்கேற்ப நாம அணுக உதவுது. கூடுதலா வயர்லெஸ் இணைப்பு ஸ்மார்ட் போன்கள், கன்சோல்கள் மற்றும் PCக்கள்ல மல்டி பிளேயர் கேமிங் அனுபவங்களை தருது. இதன் மூலம் நாம உலகெங்கிலும் உள்ள மற்றவர்களோட போட்டியிட முடியும். அதே சமயம் சேர்ந்தும் விளையாட முடியும். ஒயர்லெஸ் தொடர்பு சுகாதாரத்துறையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது நோயாளியோட தரவு, முக்கிய அறிகுறிகள் மற்றும் மருத்துவ பதிவுகளை சுகாதார வல்லுநர்கள்கிட்ட மருத்துவ சாதனங்களுக்கிடையே கம்பியில்லாமல் பரிமாற்றம் செய்ய முடியும். இதனால தொலைநிலை கண்காணிப்பு, டெலிமெடிசின், ஆலோசனைகள் மற்றும் திறமையான சுகாதார விநியோகத்தை தொலைதூர மற்றும் பின்தங்கிய பகுதிகளிலையும் எடுத்துட்டு போக முடியும். போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பயன்பாடுகளுக்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மிகவும் உதவியா இருக்கு. வாகனங்களோட பேக்கேஜஸ் மற்றும் ஏற்றுமதிகளோட நிகழ்நேர கண்காணிப்பு, செயல்திறன்களை மேம்படுத்துதல், அதே மாதிரி செலவுகளை குறைத்தல், பாதுகாப்பை மேம்படுத்துதல் போன்றவற்றில் வயர்லெஸ் தகவல் தொடர்பு இன்றியமையாதது. இப்போ ஜிபிஎஸ்னு சொல்லக்கூடிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் மற்றும் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் போன்ற தொழில்நுட்பங்கள், நேவிகேஷன் அமைப்புகள், சவாரி பகிர்வு சேவைகள், அதாவது ரைட் ஷேரிங் சர்வீசஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸை தீர்க்கறதுக்கும் வயர்லெஸ் தகவல் தொடர்பு இன்றியமையாதது. வயர்லெஸ் தகவல் தொடர்பு தொழில்துறை ஆட்டோமேஷன்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்குகள், ரிமோட் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு அமைப்புகளில் இதை செயல்படுத்த முடியும். உற்பத்தி பயன்பாடுகள், விவசாயம் போன்ற தொழில்களில் நிகழ்நேர தரவு பரிமாற்றம், திறமையான செயல்முறை கட்டுப்பாடு, நிலை கண்காணிப்பு மற்றும் முன்கணிப்பு பராமரிப்புக்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப உதவியாக இருக்குது. வயர்லெஸ் தகவல் தொடர்பு அவசர சேவைகள் மற்றும் பொது பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான கருவியாக இருக்குது. அவசர நிலைகளில் திறம்பட எல்லோரையும் ஒருங்கிணைக்கவும் பதிலளிக்கவும் அனுமதிக்குது. வயர்லெஸ் நெட்வொர்க்குகள் அவசரகால எச்சரிக்கை அமைப்புகளையும் ஆதரிக்குது. முக்கியமா தகவல்களை பொதுமக்களுக்கு சரியான நேரத்தில் பரப்புவதற்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் உதவுது. வயர்லெஸ் கம்யூனிகேஷனின் சமூக நன்மைகள் மற்றும் பயன்பாடுகள் சிலவற்றை எடுத்துக்காட்டோட தெரிஞ்சுக்கலாம். வயர்லெஸ் தகவல் தொடர்பு இணைப்புல புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் தங்கள் இருப்பிடத்தை பொருட்படுத்தாம குடும்பம், நண்பர்கள் மற்றும் சமூக ஊழியர்களுடன் தொடர்பில் இருக்க அனுமதிக்குது. சமூக ஊடக தளங்கள்,
மெசேஜிங் ஆப்ஸ் மற்றும் வீடியோ அழைப்பு சேவைகள் ஆகியவை இன்றைய ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட உலகில் இன்றியமையாததா இருக்கு. இதுக்கு உதவி செய்யறது வயர்லெஸ் தகவல் தொடர்பு தான். வயர்லெஸ் தகவல் தொடர்பு மூலமா நம்மளோட தகவல்களை நம்ம பரிமாறிக்கலாம், கருத்துக்களை பரிமாறிக்கலாம், அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட உறவுகளை வளர்ப்பது இதன் மூலம் சாத்தியமாகுது. மேலும் உலக அளவுல இணைக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு வயர்லெஸ் தகவல் தொடர்பு வழிவகுக்குது. வயர்லெஸ் தகவல் தொடர்பு நமக்கான இன்ஃபர்மேஷன் மற்றும் நாலேஜ்கான அணுகலை ஜனநாயகமா ஆக்கியிருக்கு. வயர்லெஸ் நெட்வொர்க்குகள் மூலம் பரவலாக அணுகக்கூடிய இணையம் பல்வேறு தரப்புகளில் ஏராளமான தகவல்களை வழங்குது. இது ஆராய்ச்சி, கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான ஒரு விலைமதிப்பற்ற ஆதாரமா மாறியிருக்கு. வயர்லெஸ் தகவல் தொடர்பு 10 வயதினர் உட்பட பலருக்கும் ஆன்லைன் படிப்புகள், கல்வி ஆதாரங்கள், அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் நூலகங்களை அணுகுவதற்கும் உதவி இருக்கு. மேலும் அவர்கள் தங்களோட சொந்த வேகத்துல இதை கற்றுக்க உதவுது. வயர்லெஸ் தகவல் தொடர்பு பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்குது. புதிய வணிக மாதிரிகளுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி இருக்கு. வயர்லெஸ் இணைப்பு மூலமா மொபைல் பயன்பாடுகள், இ-காமர்ஸ் தளங்கள் மற்றும் டிஜிட்டல் சந்தைகள் வளர்ந்து இருக்கு. இதனால தொழில் முனைவோர் உலகளாவிய பார்வையாளர்களை சந்திக்கவும் புதிய வருவாய் வழிகளை உருவாக்கவும் இது அனுமதிக்குது. இது மட்டும் இல்லாம வயர்லெஸ் தகவல் தொடர்பால தொழில்நிலை பணியை எளிதாக செய்ய முடியறதுனால தனிநபர்கள் சம்பாதிக்கவும் வாய்ப்புகள் உருவாக்கவும் இது வழிவகுக்குது. வயர்லெஸ் தகவல் தொடர்பு பொழுதுபோக்கு துறையை முற்றிலுமா மாற்றியிருக்கு. ஓடிடி போன்ற ஸ்ட்ரீமிங் சேவைகள் பலரின் முதன்மையான பொழுதுபோக்கு தளமாக இப்ப மாறியிருக்கு. இதனால திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், இசை ஆல்பங்கள் மற்றும் பாட்காஸ்ட் போன்ற சேவைகளை எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் பார்க்க முடியும். ஒரு திறந்த நூலகத்தை போல எந்த ஒரு புத்தகத்தையும் வாசிக்கவும் முடியும். வயர்லெஸ் தகவல் தொடர்பு பல நன்மைகளை வழங்குற அதே வேளையில டிஜிட்டல் நல்வாழ்வு தொடர்பான சவால்களையும் வழங்குது. நிலையான இணைப்பு மற்றும் வயர்லெஸ் சாதனங்களை நம்பி இருக்கிறது டிஜிட்டல் ஓவர்லோட், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் மற்றும் தனியுரிமை கவலைகள் போன்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்குது. தனிநபர்கள், குறிப்பாக இளைஞர்கள், வயர்லெஸ் தகவல் தொடர்புடன் ஆரோக்கியமான உறவை வளர்த்து கொள்வது அவசியம். டிஜிட்டல் சமநிலையை பயிற்சி செய்வதும், அதிகப்படியா பயன்படுத்துறத குறைக்கிறதும் மற்றும் ஆன்லைன் அபாயங்கள் குறித்து விழிப்புடன் இருக்கிறதும் முக்கியம். நேர்களே, இப்பொழுது நாம் ஒரு அறிவியல் செய்முறை விளக்கத்தை கேட்க இருக்கிறோம். இதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் வி ரங்கநாயகி அவர்கள். இவர் ஒரு அறிவியல் தொடர்பாளர். இவர் நமக்காக அறிவியல் செய்முறை ஒன்றை விளக்க உள்ளார். வாங்க கேட்கலாம். வணக்கம். அண்ணா எஃப்எம் மூலமா அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியில உங்களோட அறிவியலை பகிர்ந்துக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்று காந்தவியல்ல ஒரு செய்முறை சோதனை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இந்த காந்தவியல் செய்முறை சோதனையை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய கலர் பேப்பர், ஒரு பார் மேக்னெட் அப்படிங்கிற பார் காந்தம், ஹார்ஸ் ஷூ மேக்னெட் அதாவது குதிரை குழம்பு மாதிரி இருக்கிற யூ அப்படிங்கிற ஆங்கில எழுத்து மாதிரி இருக்கிற காந்தம், தட்டையாக இருக்கிற காந்தம், இதை டிஸ்க் மேக்னெட்னு சொல்லுவோம், ஸ்டார் வடிவத்தில் இருக்கிற காந்தம், ரிங்கு மாதிரி இருக்கிற காந்தம், இது வட்ட வடிவமானது, அப்புறம் குச்சி மாதிரி நீண்டு இருக்கக்கூடிய காந்தம், அதுக்கப்புறம் சதுர வடிவிலான காந்தம். இப்போ நான் ஒரு 5-6 வகை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த வகை காந்தங்கள் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் மற்றும் காரில் அப்புறம் நிறைய இடங்களில் பழங்கள் எல்லாம் ஒட்டுறதுக்கு பயன்படுத்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காந்தங்கள்லாம் இணையதளத்தில் ஈஸியாக வாங்க முடியுங்க. கடைகளில் கூட வாங்க முடியும். ரொம்ப விலை கிடையாது. அதனால இந்த காந்தங்களை நீங்கள் அழகாக ஈஸியாக வாங்கிடலாம். சரி, இந்த விதவிதமான ஷேப்பில் இருக்கக்கூடிய காந்தங்களை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்னும் நம்ம தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு முடியலை. முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு பெரிய கலர் பேப்பர், அப்புறம் பல வகையான ஷேப்பில் இருக்கக்கூடிய காந்தங்கள், அதுக்கப்புறம் இப்போது இரும்பு துகள்கள். அதாவது இரும்பு துகள்கள்ங்கிறது சாதாரண பென்சில் பேனா விற்பாங்க இல்லையா, ஸ்டேஷ்னரி ஷாப்பு, அந்த மாதிரி கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரும்பு துகள்கள். அதுக்கு அடுத்தது அட்டவணை போட்டு எழுதுவதற்கு பேனா, பென்சில். இப்போ செய்முறைக்கு போகலாம். பெரிய வண்ண பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த வண்ண பேப்பரில் அழகா நான் சொன்ன இரும்பு துகள்களை பொறுமையா நிதானமா ஒன்று போல தூவிடுங்க.
இப்போ காந்தத்துல முதல் வகை காந்தமான பார் மேக்னெட்டை எடுத்துக்கலாம். அந்த பார் மேக்னெட்டை எடுத்து அழகா அந்த கலர் பேப்பர்ல இரும்பு துகள்கள் தூவின பேப்பர்ல வச்சிருங்க. சீரா சமமா நீங்க தூவின இரும்பு துகள்கள் இப்பொழுது சமமா இருக்காது. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணுங்க. அதாவது காந்த விசையினால வரக்கூடிய கோடுகள் அழகா அமைஞ்சிருக்க பார்ப்பீங்க. காந்தத்துல துருவங்கள் இருக்குங்க. அந்த துருவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். நார்த் போல் ஆஃப் அ மேக்னெட் அண்ட் சவுத் போல் ஆஃப் அ மேக்னெட்னு நம்ம சொல்லுவோம். பூமியே ஒரு மேக்னெட் தானே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால அந்த துருவங்களில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு துகள்கள் அடர்த்தியாக போய் சேர்ந்துருக்கும். துருவம் இல்லாத மற்ற இடங்களில் கம்மியாக இரும்பு துகள்களை பார்ப்பீங்க. மேலும் அந்த இரும்பு துகள்கள் அழகாக ஒரு வடிவத்தை எடுத்திருக்கும். அந்த வடிவத்தை பார்த்து உங்களுடைய அட்டவணை போட்டுக்கிற பேப்பரில் நம்பர் 1ன்னு போட்டு அதை பார் மேக்னெட், அதாவது நீண்டு இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட் அப்படின்னு எழுதிட்டு, அதுக்கப்புறம் அந்த பார் காந்தத்தினால இப்போ என்ன வடிவத்தில் அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காந்த விசையினால் அமையக்கூடிய கோடுகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பக்கத்தில் அழகாக வரைஞ்சிக்கோங்க. சரி, ஒரு காந்தத்துக்கு நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது நம்ம வித்தியாசமாக என்ன பண்ண போகிறோம், நீண்டு இருக்கக்கூடிய குச்சி மாதிரி இருக்கக்கூடிய சிலிண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிலிண்ட்ரிக்கல் ராடு மாதிரி இருக்கக்கூடிய காந்தத்தை இப்போ வைக்க போகிறோம். இப்போ 2வது காந்தத்தை வைக்கும்போது அந்த முதல் காந்தம் அங்கே இருக்கலாமா? கூடாது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், முதல் காந்தத்தை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம அதனுடைய லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் வரைஞ்சி முடித்த பிறகு அந்த முதல் காந்தத்தை எடுத்துடுறோம். இப்போது எடுத்த உடனே அந்த கலர் பேப்பரில் இருக்கிற துகள்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, இப்போ அந்த இரும்பு துகள்களை திருப்பி சீராக சமமாக தூவுங்க. இப்போ 2வது வகையாக நீண்டு இருக்கக்கூடிய ராடு மாதிரி இருக்கக்கூடிய காந்தத்தை வைங்க. இந்த காந்தத்தை வச்ச உடனே உங்களுடைய மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, உங்களுடைய பார்வையில் இப்போது வேறு மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக மாறும். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவங்களில் மட்டும் அடர்த்தி அதிகமாக இருக்கும். இப்போ வந்த வடிவத்தை அழகாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன எழுத போகிறீங்க, ராடு மாதிரி இருக்கக்கூடிய மேக்னெட்னு போட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை அழகாக வரைஞ்சிக்கோங்க. இப்படி இதே செய்முறையை ஒவ்வொரு காந்தத்துக்கும் நம்ம செய்யலாம். அதாவது இப்போ 3வது காந்தத்தை செய்யறதுக்கு முன்னாடி 2வது காந்தத்தை எடுத்த உடனே அழகாக திருப்பி சமமாக இரும்பு துகள்களை சீராக பரப்பிடுங்க. இப்போ தட்டை வடிவத்தில் இருக்கிற காந்தத்தை எடுத்து வைக்கலாமா? இப்போ தட்டை வடிவமாக இருக்கக்கூடிய காந்தத்துக்கு என்ன விதமாக அந்த இரும்பு துகள்கள் அழகாக ஒன்று அடுக்கிக்குதுங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதை நோட் பண்ணுங்க. அடுத்தடுத்து இது போல் நான் சொன்ன 7-8 வகை காந்தங்களை ஒவ்வொன்றா வைத்து அதற்கான மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை அழகாக நீங்கள் பார்க்குறத அதை பென்சிலை வச்சு அட்டவணை பக்கத்தில் வரைஞ்சிருங்க. இப்போ இந்த செய்முறை எளிதாக இருக்கலாம், ஆனால் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை ஒவ்வொன்றையும் நம்ம வரைகிறோம் இல்லையா, கடைசியாக அந்த 8 விதமான மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸையும் வரைஞ்சி முடித்த உடனே அந்த அட்டவணையை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த மேக்னெட்டுடைய வடிவத்தை பொறுத்து அந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் காந்த விசை மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறது. இது அடிப்படையான பாடம்தான், ஆனால் அந்த மேக்னெட்டுக்கு இருக்கக்கூடிய விசைகள் ஒன்றொன்றும் அதனுடைய வடிவத்தை பொறுத்து மாறுது அப்படிங்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு இந்த பாடம் கொடுக்கும். என்ன அட்டவணையில் போட்டு செய்து பார்க்குறீங்களா? நேர்களே, அடுத்ததாக நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். சி.வி. ராமன் என்று அழைக்கப்படும் சந்திரசேகர வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு இந்திய இயற்பியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்றவர் ஆவார். அவர் ஃபீல்ட் ஆஃப் ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், அதாவது ஒளியியல் மற்றும் ஒளி சிதறல் துறையில் அற்புதமான பங்களிப்புகளை செய்தார்.
1888 நவம்பர் 7 நம் தமிழ்நாட்டில் உள்ள திருவானைக்காவலில் பிறந்த ராமன் அவர்கள் அவர் காலத்தில் வாழ்ந்த சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவர். ஒளியின் சிதறல் அதாவது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் குறித்த அவரது முன்னோடி பணி 1930 அவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. இந்த மதிப்புமிக்க கௌரவத்தை பெற்ற முதல் ஆசிய மற்றும் முதல் வெள்ளையர் அல்லாத நபர் என்ற பெருமையை அவருக்கு பெற்றுத்தந்தது. ராமன் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை விசாகப்பட்டினத்திலும் சென்னையிலும் முடித்தார். சென்னையில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பை தொடர்ந்தார். அங்கு அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றார். ஒளியியலில் ஒளியின் நடத்தையின் மீது ராமன் அவர்கள் ஆர்வம் கொள்கிறார். அவரது ஆர்வம் அவரை இத்துறையில் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வழிவகுத்தது. ராமன் விளைவு அதாவது ராமன் எஃபெக்ட் என்று அழைக்கப்படும் ராமனின் மிகவும் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு 1928 அவர் கொல்கத்தாவில் உள்ள இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் IACS பணிபுரியும் போது நிகழ்ந்தது. ஒளி ஒரு வெளிப்படையான பொருளின் வழியாக செல்லும் போது ஒளியின் ஒரு சிறிய பகுதி சிதறி அலை நீளத்தில் மாற்றம் ஏற்படுவதை அவர் கவனித்தார். ராமன் விளைவு என்று அறியப்பட்ட இந்த நிகழ்வு ஒளியின் நெகிழ்ச்சியற்ற சிதறலை நிரூபித்தது மற்றும் பொருட்களின் மூலக்கூறு கட்டமைப்பில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்கியது. ராமனின் கண்டுபிடிப்பு விஞ்ஞான சமூகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது மற்றும் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. இது பல்வேறு பொருட்களின் கலவை, கட்டமைப்பு மற்றும் பண்புகளை ஆய்வு செய்ய பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அவரது ஆராய்ச்சி மூலக்கூறு இயற்பியல் மாலிகுலர் பிசிக்ஸ், படிகவியல் கிறிஸ்டலோகிராஃபி மற்றும் வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரி போன்ற துறைகளில் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. ராமன் அவர்கள் தனது வாழ்க்கை முழுவதும் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் பாலத் பேராசிரியர் மற்றும் பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் சமூகத்தின் இயக்குநராக பல மதிப்புமிக்க பதவிகளை வகித்தார். அவர் 1948 பெங்களூரில் ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவினார். இது இந்தியாவின் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனமாக தொடர்கிறது. நோபல் பரிசு மட்டுமல்லாமல் ராமன் அவர்கள் தனது அறிவியல் பங்களிப்புக்காக பல பாராட்டுகளையும் மரியாதைகளையும் பெற்றார். அவர் 1924 ராயல் சொசைட்டியின் ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் 1954 இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதான பாரத் ரத்னா விருதை பெற்றார். ராமன் அவர்கள் 1928 இந்திய அறிவியல் காங்கிரசின் தலைவராக பணியாற்றினார் மற்றும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அறிவியல் அமைப்புகளில் ஈடுபட்டார். அறிவியலுக்கான CV ராமன் அவர்களின் பங்களிப்புகள் ஒளியை பற்றிய நமது புரிதலையும் பொருட்களுடனான அதன் தொடர்புகளையும் மேம்படுத்தியது. விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் தலைமுறைகளுக்கு ஊக்கமளித்தன. அவரது பணி ஒளியியல் அதாவது ஆப்டிக்ஸ், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மற்றும் பொருள் அறிவியல் அதாவது மெட்டீரியல் சயின்ஸ் துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது. ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அவரது ஆராய்ச்சியில் இருந்து உருவான ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் பயன்பாடுகள் மூலம் ராமன் அவர்களின் அறிவியல் ஆளுமை தொடர்ந்து செழித்து வருகின்றது. மேலும் ராமன் அவர்களின் சாதனைகள் இந்தியாவிலும் உலகெங்கிலும் உள்ள இளம் விஞ்ஞானிகளுக்கு உத்வேகத்தை அளித்தது. அவரது இடைவிடாத அறிவின் நாட்டம், அறிவியல் ஆராய்ச்சிக்கான அர்ப்பணிப்பு மற்றும் கற்பிப்பதில் ஆர்வம் ஆகியவை அவரை அறிவியல் சமூகத்தில் ஒரு அடையாளம் மிக்க நபராக ஆக்கியுள்ளன. CV ராமன் அவர்கள் நவம்பர் 21, 1970 காலமானார். ஆனால் அறிவியல் உலகில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளும் ஒளியியல் துறையில் அவர் ஏற்படுத்திய தாக்கமும் அழுத்தமாகவே உள்ளன. அவரது வாழ்க்கையும் பணியும் அறிவியல் ஆர்வமும் விடாமுயற்சியும் அடுத்த தலைமுறையினர் அறிவியல் சிறப்பை பின்தொடர்வதற்கான ஒரு சான்றாக விளங்குகிறது. நேர்களே, அடுத்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள். முதல் வயர்லெஸ் தகவல் தொடர்பு அமைப்பு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கக்லியல்மோ மார்க்கோனி என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது வானொலியின் கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தது. வயர்லெஸ் ஃபிடிலிட்டி என்பதன் சுருக்கம் வைபை. இது IEEE 802.11b டைரக்ட் சீக்வென்ஸுக்கு மாற்றாக வைஃபை கூட்டணியால் உருவாக்கப்பட்டது. முதல் செல்போன் அழைப்பை ஏப்ரல் 3, 1973 மார்டின் கூப்பர் என்னும் மோட்டோரோலா நிறுவனத்தின் பொறியாளர்
புரோட்டோடைப் மொபைல் ஃபோன், அதாவது முன்மாதிரி மொபைல் போனை பயன்படுத்தி செய்தார். உலகின் முதல் குறுஞ்செய்தி மேரி கிறிஸ்மஸ். இதனை 1992 நீல் பாப்வொர்த் என்ற மென்பொருள் பொறியாளர் வோடஃபோனின் ரிச்சர்ட் ஜாவிஸுக்கு தனிப்பட்ட கணினியை பயன்படுத்தி அனுப்பினார். ப்ளூடூத் தொழில்நுட்பம் டென்மார்க் மற்றும் நார்வேயை ஒன்றிணைத்த டேனிஷ் அரசரான கிங் ஆர்லட் ப்ளூடூத்தின் நினைவாக பெயரிடப்பட்டது. இது சாதனங்களின் ஒருங்கிணைப்பை குறிக்கிறது. மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் வயர்லெஸ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் வைஃபை. இது சாதனம் மற்றும் நெட்வொர்க் அமைப்புகளை பொறுத்து 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் மற்றும் 5 ஜிகாஹெர்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அதிர்வெண்களில் இயங்குகிறது. இன்ஃப்ராரெட் ஐஆர், அதாவது அகச்சிவப்பு தகவல் தொடர்பு, பொதுவாக டிவி ரிமோட் கண்ட்ரோல்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சாதனங்களுக்கு இடையே சிக்னல்ஸ், அதாவது சமிக்ஞைகளை அனுப்ப கண்ணுக்கு தெரியாத ஒளி அலைகளை நம்பியுள்ளது. வயர்லெஸ் டெலிகிராஃபி என்று அழைக்கப்படும் முதல் வயர்லெஸ் நெட்வொர்க் 1897 இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸை இணைக்கும் இங்கிலீஷ் சேனல் பகுதி முழுவதும் நிறுவப்பட்டது. RFID என அழைக்கப்படும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் தொழில்நுட்பத்தில் வயர்லெஸ் தொடர்பு பயன்படுத்தப்படுகிறது. இது தொடுதலற்ற அடையாளம், கண்காணிப்பு மற்றும் சரக்கு மேலாண்மை ஆகியவற்றை அனுமதிக்கிறது. 4G தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது வேகமான இணைய சேவை, வீடியோ ஸ்ட்ரீமிங் மற்றும் மொபைல் கேமிங் ஆகியவற்றை செயல்படுத்தி ஸ்மார்ட் போன்கள் மற்றும் டேப்லெட்களில் பயனர் அனுபவத்தை மேம்படுத்துகிறது. லோரா வேன், அதாவது லாங் ரேஞ்ச் வைட் ஏரியா நெட்வொர்க் என்பது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் புரோட்டோகால் ஆகும். இது குறைந்த மின் நுகர்வுடன் நீண்ட தூர தொடர்புக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஸ்மார்ட் நகரங்கள் மற்றும் விவசாய கண்காணிப்பு போன்ற பயன்பாடுகளை செயல்படுத்துகிறது. வயர்லெஸ் சார்ஜிங் தொழில்நுட்பம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், அதாவது மின்காந்த புலன்களை பயன்படுத்தி மின் இணைப்புகள் இல்லாமல் சாதனங்களை சார்ஜ் செய்ய அனுமதிக்கிறது. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். முடிவாக, வயர்லெஸ் தகவல் தொடர்பு என்பது நம்ம சமூகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது இணைப்பு, தகவல் தொடர்பு, அதுக்கப்புறம் தகவலை அணுகிறது போன்றவற்றை மாற்றி அமைச்சிருக்கு. உலகளவில் மக்களை இணைச்சிருக்கு. பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வழிகளை இது திறந்திருக்கு. சுகாதாரம், பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு துறைகளில் புரட்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் தனிநபர்கள் வயர்லெஸ் தகவல் தொடர்புகளை பொறுப்போடு பயன்படுத்துறது அவசியம். சாத்தியமான சவால்கள் மற்றும் டிஜிட்டல் நல்வாழ்வை கவனத்தில் கொள்ளணும். வயர்லெஸ் தகவல் தொடர்பு மூலமா சமூகத்துல சமநிலையையும் நேர்மையான தாக்கத்தையும் நாம உறுதி செய்யணும். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.